வணக்கம். இன்றைக்கு நாம கென் பிளான்ஷார்ட், கிளேர் டேஸ் ஆர்டிஸ் இவங்க எழுதின 1 மினிட் மென்டரிங் புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, மென்டார்ஷிப் பத்தின ஒரு அருமையான புத்தகம் அது. உங்ககிட்ட இந்த புத்தகம் சம்பந்தமான குறிப்புகள், முக்கிய சுருக்கங்கள் எல்லாம் இருக்கு. நாம இன்னைக்கு வழிகாட்டுதல், அதாவது மென்டார்ஷிப்போட முக்கியத்துவம் என்ன, அப்புறம் பயனுள்ள வழிகாட்டுதல் உறவுகளை எப்படி உருவாக்கலான்னு இந்த புத்தகம் சொல்றத விரிவாக பார்க்க போறோம். சரி. வழிகாட்டுதல் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதோட நன்மைகளும் ஓரளவுக்கு தெரியும். ஆனா ஒரு நல்ல வழிகாட்டிய எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, அது ஒரு பெரிய கேள்வி. இல்ல நாம எப்படி ஒருத்தருக்கு வழிகாட்டியா இருக்கிறது? இதுல இருக்கிற தயக்கங்கள், சில குழப்பங்கள், இதெல்லாம் நிறைய பேரை தடுக்குது இல்லையா? உண்மைதான். இந்த புத்தகம் அந்த தடைகளை உடைக்க எப்படி உதவுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு முழு புத்தகத்துக்கான அலசலா இருக்கும். நிச்சயமா. இதுல வெறும் தியரி மட்டும் இல்ல, ஜோஷ், டயான் அப்படின்னு 2 கதாபாத்திரங்கள். ஓ, கதை வழியாவா? ஆமா, கதை வழியா வழிகாட்டுதல் எப்படி ஒருத்தரோட வேலை வாழ்க்கைய மாத்துது, ஏன் ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சியே மாத்துன்னு காட்டுது. இதுல தலைமுறை இடைவெளியெல்லாம் தாண்டி எப்படி நல்ல தொடர்புகளை உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரி வாங்க, ஜோஷ், டயான் அவங்களோட கதை வழியா இந்த புத்தகத்தோட உலகத்துக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். புத்தகம் ஜோஷ் ஹார்ட்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு இளைஞரோட ஆரம்பிக்குது. ஜோஷ் அவர் தன் வேலையில ஒரு மாதிரி சோர்வா, ஒரு தேக்க நிலையில இருக்கார். ஆமா, ஒரு ஸ்டக்கான மாதிரி ஃபீல் பண்றாரு. ஆமா, 5 வருஷம் அனுபவம் இருக்கு. ஆனா அந்த வேலையில ஒரு பிடிப்போ இல்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு உத்வேகமோ அது இல்லாம இருக்கார். கூடவே அந்த குவார்டர்லி ரிவ்யூ வேற வருது. அதனால கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கார். ஆமா, அந்த அழுத்தம் வேற. இது நம்மள நிறைய பேரு நம்ம தொழில் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல சந்திக்கிற ஒரு உணர்வு தான் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஆரம்பத்துல இருந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, சரி இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது ஒரு தடுமாற்றம் வரும். சரிதான். ஜோஷோட மேலாளர் ஈவான்னு பேரு. அவங்க ஜோஷோட சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, புதுசா வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற எரிக் அகிலார் கிட்ட இருந்து கத்துக்க சொல்றாங்க. இது ஜோஷ்க்கு எப்படி இருந்திருக்கும்? அதுதான், இது ஜோஷ்க்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி ஊக்கப்படுத்துறதுக்கு பதிலா சோர்வூட்டுது. புரியுது. அப்பதான் ஜோஷ் உணர்றார், தனக்கு எரிக் மாதிரி ஒரு சக ஊழியரோட அறிவுரை இல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு வழிகாட்டி வேணும்னு. ஆமா, புத்தகம் சொல்ற மாதிரி அவருக்கு ஆலோசனை தேவைப்பட்டது. நல்ல ஆலோசனை. அந்த நிலைமையிலிருந்து வெளியே வர தனக்கு யாராவது சரியா வழிகாட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. இங்கதான் இந்த வழிகாட்டுதலோட உண்மையான தேவை தெரிய வருது. சும்மா பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விட ஒரு ஆழமான தனிப்பட்ட வழிகாட்டுதல் தேவைன்னு ஜோஷ் உணர்றது அது ஒரு முக்கியமான கட்டம். சரி, இது ஜோஷோட பக்கம். இன்னொரு பக்கம் டயான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். ஆமா, டயான். அவங்க ஒரு வெற்றிகரமான சேல்ஸ் விபி ஆஃப் சேல்ஸ். தன் துறையில பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்க. நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க. ஆனா பயங்கர வேலைப்பழு, ஓய்வே இல்லாம உழைச்சதுல ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. வேலையில இருந்து அந்த பிடிப்பையே இழந்து நிக்கிறாங்க. ஆமா, ஒரு மாதிரி பர்ன்அவுட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஓரளவுக்கு வேலையை விட்டுட்டு சீக்கிரமே ரிட்டையர் ஆயிடலாமான்னு கூட யோசிக்கிறாங்க. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. டயான் தன்னோட முதலாளி, அதே சமயம் ரொம்ப நாளா அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிற வாரன் ரிக்ஸ் கிட்ட போய் ஆலோசனை கேட்டுறாங்க. ஓ, அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டி இருக்காரா? ஆமா, வாரன் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, நீ மத்தவங்களுக்கு வழிகாட்டு, மென்டரிங் பண்ணு, அது உனக்கே ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்றாரு. அட, இது நல்லா இருக்கே. டயான் உடனே மென்டரிங்னா அதுக்கு நிறைய நேரம் போகுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வாரன் சொல்றா, அப்படியெல்லாம் இல்ல, உண்மையாவே நீ யாருக்காவது வழிகாட்டணும்னு விரும்புற மாதிரி ஒரு நபரை கண்டுபிடிச்சு பாரு, அந்த உறவே உனக்கு தேவையான சக்தியை கொடுக்கும்னு சொல்றாரு. இது ஒரு புது கோணமா இருக்கே. வழிகாட்டுறது வழிகாட்டப்படுபவருக்கு மட்டும் இல்ல, வழி காட்டுபவருக்குமா ஒரு சக்தியை கொடுக்குங்கிறது ரொம்ப நல்ல கருத்து. ஆமா, இது டயானுக்கு ஒரு புது பார்வையை திறக்குது. சரி, இப்ப மறுபடியும் ஜோஷுக்கு வருவோம். ஜோஷ் தனக்கான வழிகாட்டிய தேட ஆரம்பிக்கிறார். முதல்ல தன் நண்பனோட மாமா ரோன் என்பவரை போய் பார்க்கிறார். ரோன், அவர் சேல்ஸ்ல பெரிய ஆடு. ஆமா, ஆனா அவரோட பிலாசபி என்னன்னா, வேலைதான் வாழ்க்கை, மத்ததெல்லாம் 2ஆம் பட்சம். சரி. ரோனோட வெற்றி ஜோஷ கவர்ந்தாலும் அவரோட மதிப்பீடுகள், அந்த அணுகுமுறை, அது தனக்கு செட் ஆகாதுன்னு ஜோஷ் புரிஞ்சுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இல்லையா? நாம ஒரு வழிகாட்டியை தேடும்போது அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறாங்க, எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்கங்கிறத விட ஆமா
அவங்களோட அடிப்படை மதிப்பீடுகள், வேல்யூஸ், அவங்களோட பர்சனாலிட்டி அது நம்மளோட ஒத்துப்போகுதான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அனுபவம் மட்டும் பத்தாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த புரிதலுக்கு அப்புறம் ஜோஷ் இன்னும் தேடுறார். அப்போதான் லிண்டா அப்படிங்கிற ஒரு பொதுவான நண்பர் மூலமா ஜோஷும் டயானும் சந்திக்கிறாங்க. ஆமா, லிண்டா அவங்க ஒரு சமூக சேவை அமைப்போட தலைவர். அவங்க தான் ஜோஷோட தேடலையும் டயானோட வழிகாட்டணுங்கிற அந்த புதிய ஆர்வத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் இணைக்கிறாங்க. அந்த முதல் சந்திப்பு அது ரொம்ப முக்கியமானதா அமையுது. அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, சொல்லுங்க. வெறும் எப்ப சந்திக்கலாம், எங்க சந்திக்கலாம், எவ்வளவு நேரம் பேசலாம் அப்படிங்கிற வடிவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இருவரோட மனப்பொருத்தம் எப்படி இருக்கு, 2 பேரோட நோக்கங்கள் என்ன, அடிப்படை மதிப்புகள் என்ன, இந்த மாதிரி சாராம்சத்தை பத்தி முதல்ல பேசலாம்னு முடிவு பண்றாங்க. ஓ, அதாவது லாஜிஸ்டிக்ஸ்க்கு முன்னாடி கனெக்ஷன் இருக்கான்னு பாக்குறாங்க. அதேதான், அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்கா, வேல்யூஸ் பொருந்துதான்னு பாக்குறாங்க. இது எந்த ஒரு நல்ல மெண்டரிங் உறவுக்கும் ஒரு வலுவான அடித்தளமா அமையுது. அந்த முதல் சந்திப்பிலேயே ஜோஷ் ரொம்ப ஓப்பனா பேசிடுறாரு. தனக்கு சேல்ஸ் வேலையில ஒரு திருப்தி இல்லைன்னோ இருக்குன்னு சொல்றாரு. டயானும் சும்மா இல்ல, அவங்களும் தன்னோட சோர்வு, அந்த ரிட்டையர்மெண்ட் எண்ணம் பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. இது நல்ல விஷயமாச்சே. ஆமா, இந்த வெளிப்படைத்தன்மை தான் அந்த உறவோட முதல் படி. 2 பேரும் தங்களோட உண்மையான நிலைய, தயக்கங்களை பகிர்ந்துக்கும் போது மெதுவா ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, இது அவங்க 2 பேருக்குமே அவங்கள பத்தி இன்னும் ஆழமா யோசிக்க, ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு வாய்ப்பாவும் அமையுது. நிச்சயமா. சரி, இந்த நம்பிக்கை உருவானதுக்கு அப்புறம் அவங்க உறவுக்கு இன்னும் ஒரு தெளிவான நோக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் பணி அறிக்கை, மென்டரின் மிஷன் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குறாங்க. இது சூப்பரான ஐடியாவா இருக்கே. ஆமா, ரொம்ப பிராக்டிக்கலான ஐடியா. ஜோஷோட பணி அறிக்கை என்னவா இருக்கு? என் வாழ்க்கை பணியில் தெளிவையும் ஆர்வத்தையும் மீண்டும் பெற எனக்கு உதவுவதே எங்கள் பணி. இது எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா தெளிவா இருக்கு பாருங்க. ஆமா, இது அந்த உறவுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அதே சமயம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வழிகாட்டுதல்ங்கிறது ஒரு ஒன் வே டிராஃபிக் இல்ல, இது 2 வே ஸ்ட்ரீட். ஆமா. டயானு சொல்றாங்க, ஜோஷ்க்கு வழிகாட்டுறது மூலமா தனக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், வேலையில கவனம் திரும்ப வரும்னு நம்புறாங்க. ஜோஷ் கூட ஆச்சரியமா கேக்குறாரு, எனக்கு ஹெல்ப் பண்றது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு. ஆமா. ஆனா அதான் உண்மை, வழிகாட்டுறவங்களும் இந்த ப்ராசஸ்ல நிறைய கத்துக்கிறாங்க, அவங்களும் வளர்றாங்க. அது மட்டுமல்ல, இவங்க எப்படி தொடர்புல இருப்பாங்க அப்படிங்கிற என்கேஜ்மெண்ட்டை பத்தியும் தெளிவா பேசி முடிவு செய்றாங்க. அதுவும் முக்கியம். எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை மீட் பண்றது, நேர்லையா, போன்லையா, இல்ல ஆன்லைன்லையா, எப்படி தொடர்பு கொள்ளணும், இந்த மாதிரி நடைமுறை விஷயங்களையும் பேசிக்கிறாங்க. இது அந்த உறவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. சரிதான், அஸ்திவாரம் போட்டாச்சு, நோக்கமும் தெளிவா இருக்கு, எப்படி செயல்படணும்னு பேசிட்டாங்க. அடுத்தது நம்பிக்கை, ட்ரஸ்ட். எந்த உறவுக்கும் இது முக்கியம். ஆனா மென்டரிங்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, இதுக்கு புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் கூட வருது. சொல்லுங்க. டயான் ஜோஷ ஒரு இன்ஃபர்மேஷனல் இன்டர்வியூக்காக, அதாவது தகவல் தெரிஞ்சுக்கிற ஒரு சந்திப்புக்காக அவங்க கம்பெனியோட கம்யூனிகேஷன்ஸ் டைரக்டர் டக் ஷார்ஃபோட இணைக்கிறாங்க. சரி. ஆனா ஜோஷ் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த உரையாடல்ல மெதுவா தான் கம்பெனி பொருளை விற்க முயற்சி பண்றார். அடடா, அது அந்த சந்திப்போட நோக்கமே இல்லையே. ஆமா, தப்பு பண்ணிடுறாரு. ஆனா உடனே தான் தவற உணர்றார். முதல்ல டக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அப்புறம் கொஞ்சம் தயக்கத்தோட டயான் கிட்டையும் நடந்தது அப்படியே ஒளிவு மறைவில்லாம சொல்லிடுறாரு. டயான் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? டயான் கோபப்படல. அதுக்கு பதிலா டக் தனக்கு ஃபோன் பண்ணி ஜோஷோட கேள்விகள் ரொம்ப நல்லா இருந்ததாவும், அவர் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டதையும் சொன்னதா சொல்றாங்க. அப்போ டயான் ஜோஷ் கிட்ட சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னது? எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க ஜோஷ், ஆனா அந்த தப்ப ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கிறது தான் அவங்க நம்பகமானவரா இல்லையான்னு முடிவு பண்ணும். வாவ், இது சூப்பர். ஆமா, ஜோஷோட அந்த நேர்மையும் பொறுப்பேத்துக்கிற குணமும் அது டயானோட நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துது. இது நமக்கும் ஒரு நல்ல பாடம். தப்பு செஞ்சா அதை ஒத்துக்கிட்டு சரி செய்ய முயற்சி பண்றது உறவை உடைக்காது, பலப்படுத்தும். நிச்சயமா. அப்புறம் நெட்வொர்க்கிங் பத்தியும் புத்தகம் பேசுது, அதாவது தொடர்புகளை வளர்க்கிறது. ஆமா, வழிகாட்டியோட தொடர்புகளை பயன்படுத்திக்கிறது முக்கியம்தான். ஆனா அதை சரியா மரியாதையோட செய்யணும்னு ஜோஷோட இந்த அனுபவமே காட்டுது. ஆமா, வெற்றிக்கு பயனுள்ள உறவுகளை வளர்ப்பது ரொம்ப அவசியம்னு புத்தகம் அழுத்தமா சொல்லுது. அதே போல வாய்ப்புகளை உருவாக்குறதும் வழிகாட்டுதல்ல ஒரு முக்கிய அங்கம். இதுவும் 2 வே தான் போல இருக்கே. ஆமா, இதுவும் இருவழி பாதை தான். டயான் ஜோஷ அந்த கம்யூனிகேஷன்ஸ் டைரக்டரோட இணைச்சது ஜோஷுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? ஆமா,
பதிலுக்கு பாருங்க, டயான் ஒரு ரேடியோ ஷோல பேச போறாங்க. அப்போ அந்த ஷோவோட ப்ரொடியூசர் கண்டென்ட் கிரியேஷன், அதாவது உள்ளடக்க உருவாக்கம் பத்தி ஆர்வமா கேக்குறார். உடனே டயானுக்கு ஜோஷோட ஞாபகம் வருது. ஓ, ஏன்னா ஜோஷ் அந்த விஷயத்துல ஆர்வம் காட்டினார் இல்லையா? சரியா சொன்னீங்க. ஜோஷ் அப்போதான் ரேடியோவுக்கான கண்டென்ட் கிரியேஷன் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. டயான் உடனே ஜோஷ் அந்த ப்ரொடியூசரோட கனெக்ட் பண்றாங்க. இது ஜோஷுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமையுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இதுவும் மென்டரிங்கோட ஒரு பகுதி. ஆமா, சரி. இப்போ நாம பார்த்த இந்த அனுபவங்கள், பாடங்கள் எல்லாத்தையும் இந்த புத்தகம் மென்டார் அப்படிங்கிற ஒரு அருமையான, எளிமையான ஃப்ரேம் ஒர்க்கா தொகுத்து கொடுக்குது. ஆமா, இது வழிகாட்டுதல் உறவை சரியா அமைக்கவும் அதை நல்லபடியா கொண்டு போகவும் ரொம்ப உதவுது. அந்த மென்டார் மாடல் என்னன்னு கொஞ்சம் பாத்திரலாமா? கண்டிப்பா. முதல்ல எம் ஃபார் மிஷன், அதாவது பணி, நோக்கம். ஆமா, உறவுக்குன்னு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். நாம ஏன் இந்த உறவுல இணைஞ்சிருக்கோங்கிற தெளிவு 2 பேருக்குமே வேணும். தெளிவான பணி அறிக்கையை தான் முதல் படின்னு புத்தகம் சொல்லுது. சரி. அடுத்தது இ ஃபார் என்கேஜ்மெண்ட், ஈடுபாடு. ஓகே. இது நாம எப்படி எப்போதெல்லாம் தொடர்பில் இருப்போங்கிறத பேசி முடிவு செய்யறது. மீட்டிங்ஸ் எப்படி நடக்கும், எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை, எப்படி தொடர்பு கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு 2 பேரும் ஒத்துழைக்கணும். அடுத்து என் ஃபார் நெட்வொர்க்கிங், தொடர்புகளை வளர்த்தல் அல்லது பயன்படுத்துதல். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. ஆமா, ஒருத்தரோட தொடர்புகளை மத்தவர் பயன்படுத்திக்கிறது, ஆனா அது சரியான முறையில மரியாதையோட செய்யணும். சரி. அடுத்து டி. இது ரொம்ப முக்கியம். டி ஃபார் ட்ரஸ்ட், நம்பிக்கை, அஸ்திவாரம். அதேதான். இது இல்லாம எதுவுமே இல்ல. நேர்மை, வெளிப்படைத்தன்மை, சொன்ன வாக்க காப்பாத்துறது. இது மூலியமா தான் நம்பிக்கைய கட்டமைக்க முடியும். இது ஒரே நாள்ல வராது, கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அடுத்தது ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. ஆமா, இது வழிகாட்டி மென்டிக்கு மட்டும் செய்யறதில்ல. 2 பேரும் பரஸ்பரம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தரோட வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் உதவணும். கடைசியா ஆர் ஃபார் ரிவ்யூ அண்ட் ரினியூவல், மதிப்பாய்வு மற்றும் புதுப்பித்தல். ரிவ்யூ பண்றது. ஆமா, உறவு எப்படி போய்கிட்டு இருக்கு, நாம ஆரம்பத்துல வச்ச நோக்கத்தை நோக்கி போறோமா அப்படிங்கறத அப்பப்போ குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு முறையாவது உட்கார்ந்து பேசணும். தேவைப்பட்டா மாற்றங்களை செஞ்சு அந்த உறவை புதுப்பிக்கணும். ஆக MENTOR, மிஷன், என்கேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங், ட்ரஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, ரிவ்யூ அண்ட் ரினியூவல். இது ரொம்ப தெளிவான ஒரு கட்டமைப்பா இருக்கு. ஆமா, இது தனிப்பட்ட முறையில வழிகாட்டுதல் உறவை மேம்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, நிறுவனங்களும் பயன்படுத்தலாம் இல்லையா? நிச்சயமா. நிறுவனங்கள் ஃபார்முலா, அதாவது முறையான வழிகாட்டுதல் திட்டங்களை உருவாக்குறதோட நன்மைகளை இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? நிறைய இருக்கு. ஊழியர்களோட பயிற்சி ட்ரெயினிங் மேம்படும், அவங்களோட ஈடுபாடு என்கேஜ்மெண்ட் அதிகமாகும், முக்கியமா அவங்க வேலையை விட்டு நீக்கிறது, டர்ன் ஓவர் குறையும், திறமையான தலைவர்கள் உருவாவாங்க. அப்போ ஒரு நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கும் ஏதாவது டிப்ஸ் இருக்கா? இருக்கு. புத்தகம் சில முக்கியமான படிகளை சொல்லுது. முதல்ல ஹியூமன் ரிசோர்சஸ், அதாவது மனிதவளத்துறைய HR டிபார்ட்மெண்ட்டை இதுல கண்டிப்பா ஈடுபடுத்தணும். அவங்களோட சப்போர்ட் இல்லாம இது கஷ்டம். சரி. 2வது, இந்த மென்டார் மாடலை பத்தி வழிகாட்டிகளுக்கும் சரி, வழிகாட்டப்படுபவர்களுக்கும் சரி ஒரு பயிற்சி ட்ரெயினிங் கொடுக்கணும். ஓகே. 3வதா, சில தெளிவான வழிகாட்டுதல்கள், கைட்லைன்ஸ் உருவாக்கணும். எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை சந்திக்கணும், இந்த உறவு எவ்வளவு காலம் நீடிக்கும், எப்படி ரிவ்யூ பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். புரியுது. புத்தகம் சொல்ற மாதிரி முறையான வழிகாட்டுதல் திட்டத்தை உருவாக்க மெனக்கிடுறது, அது ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய ரொம்ப புத்திசாலித்தனமான முதலீடுகளில் ஒன்று. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. நிறைய பேர் பயிற்சி, அதாவது கோச்சிங்க்கும், வழிகாட்டுதல், அதாவது மென்டோரிங்க்கும் உள்ள வித்தியாசத்துல குழம்பிக்கிறாங்க இல்லையா? அத கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. நிறைய பேர் இதை ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க, ஆனா வித்தியாசம் இருக்கு. எப்படி? பயிற்சி, அதாவது கோச்சிங், அது பெரும்பாலும் குறுகிய கால இலக்குகளை கொண்டது. ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லை வளர்க்கறது, இல்ல ஒரு வேலையில பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறது, இப்படி குறிக்கோள்கள் ரொம்ப தெளிவா அளவிடக்கூடியதா இருக்கும். சரி. அப்போ மென்டோரிங், அதாவது வழிகாட்டுதல், அது இதைவிட பரந்த நோக்கம் கொண்டது. வழிகாட்டி மென்டோர் ஒரு ரோல் மாடலா இருப்பாரு, தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்குவாரு, தேவைப்பட்டா ஆலோசனை கொடுப்பாரு,
அதாவது அந்த இண்டஸ்ட்ரி பத்தி, கம்பெனி பத்தி தகவல்களை சொல்லுவாரு, முக்கியமான ஆட்களை அறிமுகம் செஞ்சு வைப்பாரு, சில சமயம் மென்டியோட வளர்ச்சிக்காக பரிந்து பேசுவாரு. ஓ, இதுல இத்தனை விஷயங்கள் இருக்கா? ஆமா, வழிகாட்டிகள் கோச்சிங் ஸ்கில்ஸையும் பயன்படுத்துவாங்க தான், ஆனா அவங்களோட பங்கு அதை விட பெரியது, ஆழமானது. புத்தகம் சொல்ற மாதிரி வழிகாட்டிகள் பயிற்சி திறன்களை பயன்படுத்தினாலும் வழிகாட்டுதல் கூடுதல் பணிகளை உள்ளடக்கியது. அப்போ வழிகாட்டுதல்ங்கிறது ஒரு ஆழமான, ஒருவேளை நீண்டகால உறவுக்கான சாத்தியங்களையும் கொண்டதுன்னு சொல்லலாமா? நிச்சயமா சொல்லலாம். சரி, இப்போ கதைக்கு வருவோம். கடைசியில என்ன ஆகுது? ஜாஷ் என்ன ஆனார்? டயான் என்ன ஆனாங்க? ஜாஷ் டயானோட வழிகாட்டுதல்ல நல்லா வளர்ந்து தனக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருந்த அந்த கம்யூனிகேஷன்ஸ் ஃபீல்டுல ஒரு புது வேலையும் கண்டுபிடிக்கிறார். ஓ, சூப்பர். டயானும் வழிகாட்டுதல் மூலமா புது உத்வேகம் பெற்று தன் வேலையை தொடர்றாங்க. ஆனா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்னது? 2 வருஷம் கழிச்சு ஜோஷ் ஒரு வழிகாட்டியா மாறுறாரு. அட, அப்படியா? ஆமா, கிறிஸ் சிங்கர்னு அவரோட ஒரு சக ஊழியர் ஜோஷ் கிட்ட நீங்க எனக்கு வழிகாட்டியா இருக்க முடியுமான்னு கேக்குறாரு. வாவ், இதுதான் அந்த சுழற்சி. ஆமா, இதுதான் வழிகாட்டுதலோட தொடர்ச்சி. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. சில மென்டரிங் உறவுகள் வாழ்க்கை முழுக்க கூட நீடிக்கும், சில குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கலாம். ஆனா முக்கியம் என்னன்னா புத்தகம் சொல்ற மாதிரி எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டி தேவை, மேலும் எல்லோரும் வழிகாட்டப்பட வேண்டும். ரொம்ப அருமையான வரி. ஜோஷ் கிறிஸுக்கு வழிகாட்ட சம்மதிக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு. என்ன கண்டிஷன்? இந்த உறவு உனக்கு உண்மையிலேயே உதவியா இருந்துச்சுன்னா நீயும் என்னைக்காவது இதை இன்னொருத்தருக்கு செய்யணும். பே இட் ஃபார்வர்ட். பே இட் ஃபார்வர்ட், அடுத்தவருக்கு கொடுப்பது. இதுதான் வழிகாட்டுதலோட உண்மையான தத்துவம். ஆமா. ஆக இந்த 1 மினிட் மென்டரிங் புத்தகம் வெறும் கதைய மட்டும் சொல்லாம வழிகாட்டுதல் ஏன் முக்கியம், அதை எப்படி வெற்றிகரமா செய்யறதுன்னு ஜோஷ், டயான் கதை மூலமாவும் அந்த மென்டர் மாதிரி மூலமாவும் ரொம்ப தெளிவா, அதே சமயம் நடைமுறைக்கு ஏத்த மாதிரி விளக்குதுன்னு சொல்லலாம். ஆமா, இது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வளர்ற ஒரு சக்தி வாய்ந்த உறவு. மிக முக்கியமா இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டியது, வழிகாட்டுதல்ங்கிறது வயசுல பெரியவங்க, அனுபவம் உள்ளவங்க, சின்னவங்களுக்கு கொடுக்கற ஒண்ணு மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. இது 2 பேருக்குமே பயனளிக்க கூடியது. அனுபவமும் இளமையும் இணையும் போது புது புது யோசனைகள் வரும். தலைமுறைகளை கடந்து அறிவை பரிமாறிக்க இது ஒரு அற்புதமான கருவி. டயான் எப்படி இது மூலமா புத்துணர்ச்சி பெற்றாங்கங்கிறதே இதுக்கு பெரிய சாட்சி. நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில வழிகாட்டுதலை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தோட கருத்துக்கள், இந்த உரையாடல் உங்களை எப்படி யோசிக்க வைக்குது? நீங்க யாருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கலாம், இல்லை யாரிடமிருந்து நீங்க வழிகாட்டுதலை பெறலாம். அந்த முதல் அடியை எடுத்து வைக்க உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அந்த தயக்கத்தை எப்படி தாண்டலாம்? ஒரு நல்ல வழிகாட்டுதல் உறவு உங்க தொழில் வளர்ச்சிக்கும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எப்படியெல்லாம் உதவக்கூடும்? சும்மா இத பத்தி சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை இன்னொரு ஆழமான அலசலோட சந்திப்போம்.